ஒரு குடும்பம், அண்ணன், தங்கை மற்றும் தாய். இந்த மூவரும் அலுவலகத்தில் சந்தித்தார்கள். ஒரு சாட்சி சொல்வதற்காக வந்திருந்தார்கள். 2024 மே 28 மாலை 5 மணிக்கு அந்த தாயானவள் மயங்கி கீழே விழுகின்றாள். என்ன என்று விசாரிக்கின்ற பொழுது மூளையில் இரத்த கசிவு ஏற்படுகின்றது. உடனே அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அங்கு செல்கின்ற பொழுது மருத்துவர்கள் சொல்கிறார்கள் 0.5% அதுதான் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்தாலும் அந்த தாயானவள் உயிரோடு இருப்பாள் என்று சொல்கிறார்கள். எனவே இவர்கள் இருவரும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள், ஜெபிக்கின்றார்கள். எங்களுடைய தாய்க்கு சுகம் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். மருத்துவர் சொல்கிறார் ஓகே அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று சொல்கின்ற பொழுது பணம் தேவைப்படுகிறது, 2.5 லட்சத்திற்கு மேல். அந்த நேரத்தில் எப்படி பணத்தை திரட்டுவது என்று தெரியவில்லை. ஒரு சில உதவியோடு அந்த மருத்துவ சிகிச்சையை ஆரம்பிக்கின்றார்கள். அப்படியாக அந்த மருத்துவ சிகிச்சை நடந்து முடிகின்றது. 3 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் சொல்கிறார்கள் செய்து முடித்தாயிற்று, ஆனால் அந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கணும், ஆனால் ரொம்ப நாள் அப்படி இருக்கக்கூடாது, அந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட் இல்லாமல் உங்கள் அம்மா இருக்கணும், அதற்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி ட்ரக்காசமி என்ற ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். இப்படியாக நகர்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து அவர்களால் பேச முடியாது என்று சொல்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து அவர்களுக்கு சுய நினைவு இருக்காது என்று சொல்கிறார்கள். இப்படியாக அவருடைய வாழ்வு அந்த மருத்துவமனையிலே கடந்து செல்கின்றது. தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கின்றார்கள். அருகில் இருந்த பங்கு தலங்களில் சென்று பங்கு தந்தையர்களை அழைத்து நற்கருணையை கொண்டு வந்து அந்த டியூபில் கரைத்து அவர்களுக்கு உணவாக அந்த நற்கருணை ஆண்டவரை செலுத்துகிறார்கள். அதோடு கூட அந்த பங்கு ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து அவர்கள் தங்கியிருந்த அந்த மருத்துவ அறையில் அவர்கள் தெளிக்கிறார்கள். இறுதியாக அந்த பெண் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். இந்த ஆகஸ்ட் 29 குடியேறுவதற்குள்ளாக என்னுடைய தாய் வீட்டிற்கு வர வேண்டும். அதைத்தான் அவர்கள் சொல்லி ஜெபிக்கின்றார்கள். குடியேறுவதற்குள்ளாக என்னுடைய தாய் நலத்தோடு சுகத்தோடு வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். புதுமையிலும் புதுமையாக நடக்க முடியாது, பேச முடியாது, நினைவு வராது, பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்ன அதே தாய், அந்த தங்கையும் அந்த அண்ணனும் அந்த தாயும் இதே ஆலயத்திற்கு வந்து சாட்சி சொன்னார்கள் அலுவலகத்திலே. அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கண்ணு தண்ணீர் அப்படியே ஊற்றுகின்றது. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். ஊர் சொல்லும், உலகம் சொல்லும், அருகில் இருக்கிறவர்கள் சொல்வார்கள், மருத்துவர்கள் சொல்வார்கள், ஒன்றுமில்லை, முடிந்துவிட்டது, அவ்வளவுதான், பார்த்து கொள்ளுங்கள், எடுத்து செல்லுங்கள், அழைத்து செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி சொல்கின்ற இடத்தில் இந்த கடவுள் நம்முடைய வாழ்வை தொடங்கி வைப்பார்.